பொடி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: இட்லி, நெய், மிளகா பொடி. நீங்கள் இன்னும் மிளகா பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்காட்டி இங்கே தொட்டு பாருங்கள். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த இட்லி அடுப்பில் எண்ணெய் தொடச்சதுக்கப்புறம் அதில் இட்லி மாவு ஊற்றி இட்லி அடுப்பில் வச்சு எடுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இட்லி தட்டில் எண்ணெய் தொடச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இட்லி மாவு வச்சு இட்லி பானைக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போ இட்லி ரெடி ஆனதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கப்பில் தேவையான அளவு மிளகா பொடி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நெய் ஊற்றணும். நல்லா நிறையா நெய் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இட்லி எடுத்து அதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சுக்கணும். உள்ள டிப் பண்ணியாச்சு, நெய்யும் மிளகாயும் அந்த மிக்சரில் டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். நம்ம இப்போ இதை எடுத்துக்கிட்டோம். இப்போ அதில் லைட்டாக சைடில் மிளகா பொடி போட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறேன். அந்த நெய் ஃப்ளேவர் அளவா பொடி டேஸ்ட் நல்லா சூப்பராக காரமாக சூப்பராக இருக்குது. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.